உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆடி மாத ராசி பலன்கள். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம். வாருங்கள். நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க, நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் சுப விரயங்கள் இருக்கும். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் செலவாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. எதை தொட்டாலும் வீண் செலவாக வந்துக்கிட்டு இருக்குது. இல்லை, சம்மந்தமே இல்லாத செலவுகள், திடீர்னு அன்னன்னைக்கு செடி முளைக்கிற மாதிரி மழையில் முளைச்ச காளான்கள் மாதிரி விடிஞ்சு பார்த்தா புதுசாக ஒரு செலவு வந்து நிற்குது. இப்போ பண கஷ்டங்கள் இருக்குது, ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய எனதருமை மிதுன ராசி நேயர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் செலவுகள் குறையும். மெயினாக மிதுன ராசிக்கு எது கம்மியாகணும்னா அந்த வீண் செலவாகிறது, வீண் விரயம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு பல்ப் வெடிச்சு போயிடும், ஒரு மிஷின் வீணாக போயிடும், அதுக்கு வந்து ஒரு 8,000 10,000 செலவாகும். ஒரு ஃபோன் வீடாக இருக்கும், ஒரு ஃபோன் உடஞ்சி போயிடும், ஃபோனை மாற்ற வேண்டியதாக இருக்கும், 20,000 30,000 செலவு. அப்போ வீண் செலவுகள் இருக்குமே, ஆனால் அந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சுப விரயங்களாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்களை என்ன பண்ணலாம்? இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், ஒரு கார் வாங்கலாம், வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு அமையலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான பொருட்கள், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது, ஒரு ஏசி வாங்குறது, அல்லது ஒரு 4 பவுன் தங்கம் வாங்குறது, கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கிறது. இந்த மாதிரியான சேமிப்புகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி நேயர்களே. குறிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. குரு சுக்கிரன் செவ்வாயுடைய யோகம் பரிபூர்ணமாக மிதுன ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினாலே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைகிறது. அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணியாவது நீங்கள் இந்த மாதம் ஆடி மாதம் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுப விரயமாக நேற்று வரலும் அது வீண் செலவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் நல்ல உங்களுக்கு வருமானம் மிகுந்த செலவுகளாக, உங்களுக்கே அது திருப்பி வரக்கூடிய ஒரு வருமானமாக அந்த செலவுகள் அமையப் போகின்றது. நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். வீண் செலவுகள் குறையும், வருமானம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. நிறைய குடும்பங்கள் நாம் பார்க்குறோம். மெயினாக வெளியூரில் இருக்கக்கூடியவங்க, வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க, பிற மாநிலங்களை ஒட்டிய மாவட்டங்களில் வசிக்கக்கூடியவர்கள், அதே போல் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை நம்ம பார்க்கின்றோம். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், மெயினாக பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது, செய்வினைகள் கோளாறு அல்லது வந்து வைப்பு தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள் தாங்க, ஏவி வெட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், ஆரோக்கிய குறைவுகள், கடுமையான நோய்களால் பாதிக்கப்படுவது, இதை மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விலகி சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோய்களிலிருந்து விடுதலை எனதருமை மிதுன ராசி நேயர்கள். கடுமையான நோய்களுக்கு கூட நல்ல மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருந்திருப்பீங்க, யங்கான ஒரு ஏஜாக இருக்கும், சின்ன சிறு வயசாக தான் இருக்கும், நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரபுள் வரும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரியான க்ரியேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி என்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் சுதர்சன ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு. சுதர்சன வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. குடும்ப கஷ்டம் விலகும். ஏன்னு சொன்னாக்கா இரண்டாவது வீட்டில் தான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மிதுன ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய கடகத்திலே சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அப்போ உங்கள் கடுமையான குடும்ப கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பிள்ளைகளாக இருக்கலாம், பசங்களை பற்றின கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய எதிர்காலமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், மன அமைதி இல்லாமல் மனக்குழப்பம், டிப்ரெஷனு, பயம், இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ குடும்ப மகிழ்ச்சி ஒன்றே மிதுன ராசிக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமே. ஆனால் இவற்றில் இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க 3 பேருக்குமே இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு நிமிஷத்தில் கெட்டுப்போன உங்கள் பேர் நல்ல நிலையான ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கான, பேர் புகழ் அமைவதற்கான மாதமாக அமைகிறது. அரசியல் தலைவர்களுக்கு வருமானம் மிகுந்த மாதமாகவும் அதே சமயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மிதுனம் ரெட்ட வாழ்க்கை. இந்த ஆடி மாதத்தினுடைய அந்த கோச்சார அமைப்பு பார்க்கும்போது மிதுனத்துக்கு அடுத்த வீடார் கடகத்தில் சூரியன், புதன், சுக்கராச்சாரியார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் பார்த்தா ராகு இருப்பார், 4ஆம் வீட்டில் கேது இருப்பார். துவாரபாலகர் மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துல. கிருஷ்ணனுடைய இடம் வச்சுக்கல. சனீஸ்வரர் பார்த்தோன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் மக்கரத்தோட. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் பார்த்தோன்னா குருவும் செவ்வாயும் உட்காந்துருப்பாங்க ரிஷபத்தில். கடைசி மாதம் பின் 16ஆம் தேதி, ஆடி 16ஆம் தேதி பிறகு, ஏதாவது ஒன்று ஆகஸ்ட் 1ஆம் பிறகு சுக்கராச்சாரியார் சிம்மத்துக்கு போவார். சிம்மத்தில் இருக்க சுக்கரனும் சத்தம் போடாமல் அங்கே இருக்கிறவருடைய சனி, கும்ப சனியும் ஒரு ரேப்போர்ட். சுக்கரனாக இருக்கிறதுனால மீடியேட்டர்களால் ராகு கேதுக்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். அதான் சந்தோஷம். இதெல்லாம் ஒரு நமக்கு அனுகூலம் தானே. நமக்கு எப்படி இருந்தாலும் டீம் ஒர்க் அப் பண்ணுறதுக்கு அனுசரித்து ஒத்துன்னு போனோம். பார்ட்னர் சரியாக இல்லைன்னா, வேலைக்காரன் சரியாக இல்லைன்னா, ஏதாவது ஒன்று எல்லாம் பாழாயிடும். அந்த ஒருங்கிணைந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறதுனால சுக்கராச்சாரியாக உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதி மட்டும் இல்லை, அயன சைன போகஸ்தானாதிபதி. சனீஸ்வரர் யாரும் பார்த்தான்னா உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உள்ளவர். 8க்கும் 9ன்னா 9ஆம் வீட்டில் உட்காந்துட்டு பக்கரமாக உட்காந்துட்டு அதுக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்து எல்லாமே சொல்லுவீங்க. காரணம், இந்த பிரச்சனைக்கு முக்து வைக்கிறதுக்கு எப்போதுமே பின்மூளை தான் பயன்படுத்துவார் பகவான் புதன். சமுதாயத்தில் வேணுன்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கி கழித்து அதில் ஆதாயம் தேடுவார். அது இன்னும் இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய சந்திரனுடைய காலத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா காலத்துலேயும் அப்படி தான். மகாபாரதம் பார்த்தாலும் சரி, மகாபாரதம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 1 ஹவரில் முடிய வேண்டிய விஷயத்த
சுற்றி இதோ பண்ணி கலப்பி இதோ பண்ணி இப்படியே ட்ராகான் பண்ணிகிட்டு இருப்பார் இயற்கை. அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இந்த மாதம் அந்த ஆடி மாதம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ட்ராகான் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா அது அரசியல்வாதிகளுக்கு நாட்டு ஆளர், நமக்கு இல்லை. ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அரசாங்கத்தில், ஒரு டிசிஷன் நடக்க பண்ண மாட்டாங்க. இந்த குறுக்க நடுக்கும் கச்சேரிக்கு போய்ட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு காரியம் நடக்காது. ஆனால் நமக்கு எல்லா காரியம் நடக்கும். என்றைக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்து பண்ணுறோம் நம்ம ஒன்றும் இல்லை. நமக்கு வேண்டிய எத்தையும் நடக்கும், ஒரு குறையும் இருக்காது. அந்த ஒரு இன்டகிரேஷன் சொல்லக்கூடியது அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு கரெக்ட் செட் ஆகி வரணும். அது இந்த மாதத்தில் கூடி வந்திருக்கு. கூடி வந்தால் கூடி நன்மை. புரியுதா? வியாபாரம் மட்டும் இல்லை, குழந்தைகள் ஏனாதோனா இருந்தாலும் நல்லபடியாக நமக்கு அப்பா அம்மா சொல்லிட்டு கேட்கும். அப்போ அண்ணாமை உடம்பு ஆரோக்கியம் கூடும், சந்தோஷங்களோட நல்லது வீடு நிறைய நடக்கும், விழாக்கள் நடக்கும். அந்தந்த வெளியில் எல்லாம் ஒத்துமையாக வெளியூர் அந்த ஊரெலாம் போய் அனுபவிப்பீங்க. இதெல்லாம் இருக்குது. அத்தனை விஷயங்களில் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க. உறவுகள்லாம் மறுபடியும் ஒரு தொடர்பு வச்சுக்கும். இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸே என்ன? வீட்டு நாளைக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கா? குழந்தைகள் நம்ம உறவுகள்லாம் மலரணும். உறவுகள் நிறைய பெருக தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஈடுபாடு வரும். பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை ஃபங்க்ஷனும் ஈடுபாடு வரும். கோயில் குளம் திருப்பணிவது, அதுக்கு நல்லது புல் அட்டன் பண்ணுறது செய்கிறது, இதெல்லாம் ஒரு காரணகாரியமாக அமைப்பதற்கு இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். சனாதன தர்மம் அதுதான் நம்ம நாட்டுமா. இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். மிதுன ராசிகாரர்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கல்யாணங்கள் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிடுனா ஆடி மாதத்தில் நடக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் எதுவுமே அங்கேயே வேலை கிடைக்காதவங்களுக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கும். எங்கேயோ ஊரில் வேலைப்பட்டு வழி தெரியாதவங்களுக்கு புதுசாக வேறு ஜாபில் இங்கே வீடு குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும். நிறைய மாற்றங்கள் இருக்குது. எல்லாமே வளர்ச்சிக்கு உரிய மாற்றங்கள், தேய்மானத்துக்கு உள்ள மாற்றம் இல்லை. குடும்பம் பிரியறதுக்கு இல்லை, குடும்பம் வளர்ச்சிக்கு வரத்துக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணவே வேணாம், அதுவே பண்ணிக்கும் நல்லா. இதெல்லாம் சிறப்பான அம்சங்கள். இந்த மாதத்தில் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நினைக்குதுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு அந்த யுக்தியை நல்ல யுக்தி கொடுத்துட்டான். அந்த யுக்தி நிறைய அவனுக்கு கிடைக்கும்போது எமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அடுத்தவங்க அவளை கேள்வி செம்மலை கேள்வி சொல்லி அப்படியே பண்ணிட்டுருப்போம். அதெல்லாம் தேவையில்லைப்பா. அழகாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க பப்ளிக் ரிலேஷன் அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளேயே திட்டி பார்க்கறதில்ல. குழந்தைகள் பெரும்பாலும் அதிக பப்ளிக் ரிலேஷன் அதிகம் வச்சுருக்கனால நம்ம நல்லதே நினைப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ படிப்படியாக அவர்களுக்கு ஏற்றம் வர ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் பார்த்தேன்னா ஆடி மாதம், அதாவது 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சூரிய பகவானோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். பண வருமானம் அதிகமாக இருக்கும். குரு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது வேலையின் நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் வேலைகளை செய்யணும். குரு பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் என்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா, என்ஜினியரிங் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஏன்னால் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கணிதத்துறை, அது தவிர நோட்டு புத்தகம் வியாபாரம் செய்கிறவர்கள், பேப்பர் வியாபாரம் செய்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்
இந்த மாதத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. குரு பகவான் 5ஆம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறது, 5ஆம் பார்வையில் பார்க்குறது பெரிய ஏற்றம். இருந்தாலும் கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாயின் உடல்நிலைக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை சுற்றி வருவது, தினமும் சுற்றி வருவதன் மூலியமாக உங்களுடைய மறதி நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். என்ன சார், இப்போ தான் அஷ்டமத்து சனி விட்டு போச்சு, திருப்பியும் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார் என்றால் கவலைப்பட தேவையில்லை. அவர் 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே தான் இருக்கார், ஒரே நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் பாதத்தில் ஒரு பாதம் மாறுறார், அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சின்ன செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6, 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதிய வேலை அமையும். ஃபாரினில் வேலைக்கு பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதின்றவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் ரொம்ப பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ஓரளவு தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் வரக்கூடிய வருமானங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, அதாவது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை கட்டு ஒரு கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிதனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இருந்த அஷ்டம சனிலாம் இப்போ வேலை கிடச்சி அப்பாடன் பெருமூச்சு விட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லபடியாக தான் வந்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி குருவுடைய பலனும் நல்லபடியாக கிடச்சிருந்தது. இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. இது 3 பேர் சேர்ந்து அதியோகத்தை கொடுக்குறாரு. அப்போ 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீங்கள் கேட்ட இதில் பணம் கிடைக்கும். கடன் கேட்டுருப்பீங்க, அது கிடச்சிரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்துருவீங்க. வாக்கு தவறாமல் இருப்பீங்க. அதெல்லாமே இப்போ நல்ல விஷயமாக நடக்க போகுது. குடும்பத்தில் எல்லாம் அந்யோன்யமாக இருப்பாங்க. ஒருத்தர் சண்டை போட்டு இப்போ சில உறவினர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களாம் இப்போ தவறு தான் பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட சேருவாங்க. உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னோர்களுடைய பழமொழி. அதனால் உறவினர்கள், நண்பர்கள்கிட்டலாம் குற்றம் பார்க்கக்கூடாது. அப்போது அதனுடைய இது நம்மளுக்கு பிரிவு தான் ஏற்படும். சரி பரவாயில்ல, அவங்க தானே சொன்னாங்க, மன்னிச்சா, அவங்க சொல்லிட்டாங்களா, மன்னிப்பு கேட்டாங்களா, அவ்வளோதான், மன்னித்து நம்ம திருப்பி அதை அந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும், உறவை நிலைநாட்டிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அது தவறான விஷயம். ஏன்னா நம்ம இருக்க போகிறது வாழ்க்கை சில காலங்கள் தான். பிறந்தோம், வாழ்ந்துட்டுருக்கோம், அதுக்கப்புறம் இறக்க போகிறோம். இது உண்மையான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை மனசில் நினச்சி கடைசியில் வரைக்கும் நம்ம அவங்கள பேசாமல் இருந்துட்டு போயிட்டால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நீங்கள் மறந்துடுவீங்க, ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, கடைசி வரைக்கும் பாரு நம்மளோட பேசாமல் போயிட்டார் அவர், அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அது கூட உங்களுக்கு ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஒரு பாவத்தை சேர்க்குற விஷயமா இருக்கும். அவங்க மனசு வேதனைப்பட்டு தானே சொல்லுவாங்க. அதனால் இந்த பதிவில் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம், ராசி, உங்களுடைய ஜாதகப்படிலாம் கூட நீங்கள் ரோஷக்காரராக இருக்கலாம், பிடிவாதக்காரராக இருக்கலாம், இது மாதிரிலாமே இருக்கலாம். இருந்தாலும் இந்த உறவு நட்பு வகையில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்து
அதுக்கப்புறம் சரி பண்ணிங்க. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடியது என்னுடைய சொந்த கருத்து, அபிப்பிராயம். அதுவும் நான் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அதனால் கேட்டு நடக்கலாம், தப்பு இல்லை. நல்லது யார் சொன்னாலும் கேட்டு நடக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு 2ல் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து இன்னும் நிறைய வர வேண்டிய தொகைகள்லாம் வந்து சேரும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வீடு புதுசாக வீடு வாங்கி கட்டுவீங்க. கட்டின வீடு பாதியில் நின்று இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் கட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆடி முடிஞ்சோடனே கிரகப்பிரவேசம் பண்ணி புது வீட்டுக்கு போவீங்க. பழைய வண்டி இருந்திருக்கும், அதை விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க. எல்லாமே நடக்கும். அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்க போகுது. நட்பு வட்டாரங்கள் வந்து விரிவடைனா கொஞ்சம் நண்பர்கள் அதிகமாவாங்க. உங்கள் ராசிக்கு வந்து நல்ல நட்புகள் வந்து நிறைய தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் தான் அவங்களுக்கு செஞ்சிட்ருப்பீங்க. இது வரைக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு பலன் கிடைக்காது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குன்னா நேரம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்ககிட்டருந்து உதவி வர்றதுக்கு நீங்கள் அனுசரணையாக இருந்து அவங்க மேலே எந்த ஒரு கோபதாமம் இல்லாமல் அவங்ககிட்ட சந்தோஷமாக பேசி, அதை நயமாக பேசணும்னு சொல்லுவாங்க. நயமாக பேசி காரியத்தை சாதிச்சிட்டான் பாரு அப்படின்வாங்க. அது மாதிரிலாம் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் விளைய போகுது. அவங்க மூலியமாக உதவி ஒத்தாசை கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக வாழ்ந்து வர போகிறீங்க. அப்போது சில பெண்கள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, உறவினர் நட்பு வட்டாரத்தில். அப்போது அதில் எதனால் அது மாதிரி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுடுவீங்க. அது மூலிமா அவங்க கோவப்பட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது மாதிரிலாம் உள்ள இப்போ காலகட்டமாக இருக்க போகுது. அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அது இல்லாமல் தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையார் உடல்நலம் சரியில்லைன்னா அவரை கவனித்து பார்த்துங்க. தந்தையுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக இருக்கும். அதுக்குள்ள நேரம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும். அது இல்லாமல் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதுவும் நடக்கும். அது இல்லாமல் வந்து போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்துக்கலாம். மறைமுக எதிர்ப்பாளர்கள் மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் மறைமுக வருமானம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த மறைமுகமான வருமானம் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகள்லாம் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதுவே நல்லபடியாக இருக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.